தமிழுக்கு கிறிஸ்தவ மாற்றிய தொண்டு என்கின்ற இந்த தலைப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. மொழிகளில் மூத்த மொழியும் முதல் மொழியும் தமிழ் மொழியே என்ற குரலை ஓங்கி ஒலித்த முதல் மனிதர் யார் தெரியுமா? அயர்லாந்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த கிறிஸ்தவ தொண்டரும் மற்றும் தமிழ் தொண்டருமாகிய டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் என்பவர்தான். அச்சுக்கலை தொழிலை 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமையும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களையே சேரும். தமிழ் பண்டிதர்களிடையே இருந்த செய்யுள் நடை செந்தமிழை பாமரர்கள் மத்தியில் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக உரைநடை தமிழாக முதன்முறையாக மாற்றிய பெருமை ஐரோப்பிய கிறிஸ்தவர்களைத்தான் சேரும். இவர்கள் செய்த இந்த தொண்டின் மூலமாகத்தான் இன்று செய்யுள் மற்றும் உரைநடை என்று 2 பகுதிகளாக தமிழ் பாட புஸ்தகங்களில் மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த உரைநடை தமிழில் முதலாக இலக்கண நூல் இயற்றிய பெருமை ஐரோப்பிய கிறிஸ்தவர்களையே சேரும். கிறிஸ்துவ சமய தொண்டர்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் முதலாக அகராதியை உண்டு பண்ணினார்கள். உரைநடை தமிழ், இலக்கண தமிழ் அகராதிகள் ஆகியவற்றை புத்தகங்கள் வழியாக கொண்டு வந்த பெருமையும் ஐரோப்பிய வெளிநாட்டு கிறிஸ்தவராகிய டாக்டர் கால்டுவெல் என்கின்ற கிறிஸ்தவர் தான் கொண்டு வந்தார். திராவிட மொழிகளுக்கிடையில் ஒப்பிலக்கணம் என்பதை விவரித்து கூறிய பெருமையும் அவரையே சேரும். இப்படியாக தமிழ் உரைநடை தமிழாக மாறிய போது வடமொழி கலப்பின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பாதிப்பிலிருந்து தமிழை மீட்டு எடுத்து 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் நல்ல தமிழில் பரிசுத்த வேதாகமத்தை ஹென்றி பவர் ஐயரின் வெளியீடு என்கின்ற வெளியீட்டு மூலமாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து இன்றைய உரைநடை தமிழுக்கு முன்னோடி உரைநடை தமிழாக கண்ட பெருமை ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கே உரியது. உரைநடை தமிழ் முதலாக பத்திரிகை இதழை வெளியிட்ட பெருமையும் இந்த கிறிஸ்தவர்களையே சார்ந்தது. அதுபோக நாம் பெருமைப்படக்கூடிய திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கிய செல்வங்களை மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்ததும் தமிழ் இலக்கிய சிறப்பை உலகத்திற்கு உணர்த்திய பெருமையும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கே உரியது. தமிழ் இலக்கிய இலக்கண நூல்கள் மட்டுமல்லாமல் திருவாசகம் போன்ற மற்ற சமய நூல்கள் பலவற்றையும் ஆங்கிலத்திலும் பிற ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்த்தவர்கள் இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள். தமிழ் மொழிக்கும் ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையில் இலக்கிய இலக்கண ஆன்மீக சமய உறவுகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் இந்த வெளிநாட்டு கிறிஸ்தவ தமிழ் தொண்டர்கள்தான். திராவிட மொழிகளுக்கிடையே இந்த ஒப்பிலக்கணத்தை கொண்டு வந்த 1814 முதல் 1891 வரை வாழ்ந்த டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் என்பவர் மானிட இனங்களின் முதல் மொழியும் மொழி குடும்பங்களின் மூத்த மொழியும் உலக மொழிகளில் தொன்மையான மொழியாக தமிழ்தான் இருந்திட வேண்டும் என்கின்ற கருத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த கருத்தை தேவனைய பாவனர் அவர்களும் மற்ற பல தமிழ் அறிஞர்களும் ஆதரித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த வெள்ளைக்காரர்களாகிய ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் தமிழகம் வந்து தமிழ் மொழிக்கு பல தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றனர். குறிப்பாக தத்துவ போதக சுவாமி என்ற ராபர்ட் டி நோபல், அருளானந்த சாமி என்கின்ற ஜான் டி பிரிட்டோ, வீரமா முனிவர் என்கின்ற கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி, சவரியார் என்கின்ற செயின்ட் சேவியர், ஆண்ட்ரிக் பாதிரியார், ஜான் கோசல்வாஸ், ஜோடோ டி ஃபாரியா, சீகன் பால்க ஐயர் என்கின்ற பர்தலமையோ சீகன் பால், பெஞ்சமின் குல்ச்சே, எல்லிஸ் துரை என்கின்ற பிராங்க்லின் ஒயிட் எல்லிஸ், யுரோனியஸ் ஐயர் என்கின்ற சார்லஸ் தியோபிலஸ் எட்வர்ட் ரேனஸ், போப் ஐயர் என்கின்ற ஜியு போப், கால்டுவெல் ஐயர் என்கின்ற ராபர்ட் கால்டுவெல், பெர்சிவல் ஐயர் என்கின்ற பேட் பெர்சிவல், வில்லியம் டெய்லர் ஐயர், பௌரிசியர் என்கின்ற ஜோஹன் பிலிப் பெப்ரிசியஸ், கிளார்க் ஐயர், ராட்லர் ஐயர், வின்ஸ்கோ ஐயர், த்ரூ ஐயர், ஃப்ரெடிக் ஸ்வாட்ஸ், ஃபால்டே, ஏரியல், கிரால், பூலர் யோவான் மர்டக், சீமெட், மோரிஸ், வில்சன், பீம்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக இந்த வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் நம் தமிழ் இலக்கிய வரலாற்றிற்கும் தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றிற்கும் நமது தமிழுக்கும் பல தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றனர். சிலரை பற்றியும் அவர்கள் செய்த காரியங்கள் பற்றியும் இப்போது சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக தத்துவ போதக சுவாமி என்கின்ற ராபர்ட் டி நோபல் பற்றி பார்க்கலாம். இவரது காலம் 1577 முதல் 1656. இத்தாலி நாட்டிலிருந்து கிபி 1606 தமிழகத்திற்கு வந்த இந்த ராபர்ட் டி நோபல் என்கின்ற இயேசுவின் சபை ஃபாதிரியார் ஒரு அந்தன ஆச்சாரியரை போல வாழ்ந்தவர். தமிழ் உரைநடையை முதலாக உருவாக்க துவங்கியவர் இவர்தான்.
ஞான உபதேச காண்டம், மந்திரமாலை, ஆத்ம நிர்ணயம், தூஷண திக்காரம், சத்திய வேத லட்சணம், சகுண நிவாரணம், பரமசூட்சம அபிப்பிராயம், கடவு நிர்ணயம், புனர்ஜென்ம ஆட்சேபம், நித்திய ஜீவ சல்லாபம், தத்துவ கண்ணாடி, இயேசுநாதர் சரித்திரம், தவசு சதம், ஞான தீபிகை, நீதி சொல் என்று இவர் எழுதியது பல இருக்கின்றது. இவர் 42 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் சமய தொண்டும் தமிழ் தொண்டும் ஆற்றியவர். அடுத்ததாக வீரமாமுனிவர் என்கின்ற கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இவரது காலம் 1680 முதல் 1742. இத்தாலியிலிருந்து 1700களில் தமிழகம் வந்தடைந்த இந்த கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்பவர் வீரமாமுனிவர் என்கின்ற பெயரில் கிறிஸ்தவ மத தொண்டும் மற்றும் தமிழ் இலக்கிய தொண்டும் ஆற்றியிருக்கின்றார். தேம்பாவணி என்கின்ற காப்பியத்தின் மூலமாக தேன்மொழியாம் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கலமாலை, கலிவெண்பா, அன்னை அலுங்கல் அந்தாதி, கித்தேரி அம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், பேதக மறுத்தல், ஞானம் உணர்தல், திருச்சபை கணிதம், வாமன் கதை, நம் அனைவருக்கும் தெரிந்த பரமார்த்த குரு கதைகள், 90 விளக்கம், கொடுந்தமிழ் இலக்கணம், லுத்தேர் இனத்தியல்பு என்று இவரது படைப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அதுபோக தமிழில் முதலாக அகராதி எழுதியவர் இவர்தான். இந்த அகராதியின் பெயர் சதுரகராதி. அடுத்ததாக சீகன் பால்க். ஜெர்மனி நாட்டிலிருந்து தமிழகம் வந்து தஞ்சை மாவட்டமாகிய தரங்கம்பாடியில் குடியேறினார். தமிழை கற்றுக்கொண்டு 1708ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்தவ வேதாகமத்தின் பிற்பகுதியாகிய புதிய ஏற்பாட்டை மொழிமாற்றம் செய்ய துவங்கி 1711இல் முடித்தார். தான் எழுதிய புதிய ஏற்பாட்டை அச்சேற்றுவதற்காக தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தையே தொடங்கினார். இதற்காக ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரத்தை கப்பல் மூலமாக கொண்டு வந்தார். தன்னுடைய புத்தக தயாரிப்புக்குரிய காகிதங்களை அவரே தயாரித்தார். அந்த ஊர் கடுதாசி பட்டறை என்கின்ற பெயர் பெற்றது. கடுதாசி என்பது காகிதத்தின் பழைய பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக அச்சு இயந்திரத்தை இந்தியாவிற்கு முதலாக கொண்டு வந்தவர் இந்த வெளிநாட்டு கிறிஸ்தவர்தான். இவர் மொழிமாற்றம் செய்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடுதான் தமிழகத்தில் வெளியிடப்பட்ட முதல் கிறிஸ்தவ வேதாகமம். அதுபோக பழைய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பையும் அவர் தொடங்கினார். அடுத்ததாக பெஞ்சமின் குல்ச்சே. சீகன் பால்க்கு தொடங்கிய பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை இந்த பெஞ்சமின் சுல்ச்சே என்பவர் தொடர்ந்து செய்து 1728இல் முழு வேதாகமத்தையும் முழு பைபிளையும் இவர் வெளியிட்டார். இதுவே தமிழ் மொழியில் வெளிவந்த முழுமையான முதல் வேதாகமம். ஒரு விஷயம் தெரியுமா? இவர்கள் முதலாக உருவாக்கிய புதிய உரைநடை தமிழில் மெய்யெழுத்துக்களுக்கு மேல் புள்ளி இடும் வழக்கமும் வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி விடும் பழக்கமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜோகன் பிலிப் ஃபேப்ரிசியஸ். ஜெர்மானியரான இவர் 1740இல் தமிழகம் வந்து இங்கு தமிழ் கற்றுக்கொண்டு பல தியாகங்களை செய்து தமிழுக்கும் தொண்டாற்றியிருக்கின்றார். அடுத்ததாக சார்லஸ் தியோபிலஸ் எட்வர்ட் ரேனியஸ். ஜெர்மனி நாட்டிலிருந்து 1814இல் தமிழகம் வந்து திருத்தப்பட்ட வேதாகமத்தையும் வேத விளக்க கைப்பிரதிகளையும் பக்தி நூல்களையும் கல்வி நூல்களையும் நம் அனைவருக்கும் தெரிந்த திருநெல்வேலியில் அச்சேற்றி இவர் வெளியிட்டார். இந்த எரேனியூஸின் புதிய ஏற்பாடு புஸ்தகம்தான் வேதாகம சங்கத்தினால் முதலில் வெளியிடப்பட்ட வேதாகம புஸ்தகம். 1820இல் இவர் எழுதிய தமிழ் உரைநடையே இன்றைய திருத்தமான தமிழ் உரைநடைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அடுத்ததாக பீட்டர் பெர்சிவியல். தமிழகம் என்பது ஈழத் தமிழகத்தையும் உள்ளடக்கியதாக கருதப்பட்ட சுதந்திர இந்தியாவிற்கு முற்பட்ட காலங்களில் ஈழத்திலிருந்து தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவ சமய பணியாளர்களில் அதிகம் நபர் இருந்தனர். அவர்களில் இந்த பீட்டர் பெர்சிவியல் என்பவர் மிக முக்கியமானவர். தமிழ் பழமொழிகள் திரட்டு என்று ஒன்றை வெளியிடுகின்றார். ஆங்கில தமிழ் அகராதி என்றும் ஒன்றை வெளியிட்டார். 1855இல் சென்னையிலிருந்து தினவர்த்தமானி என்கின்ற வார இதழையும் வெளியிட்டார். தமிழ் பத்திரிகை வெளியிட்ட முதல் ஐரோப்பிய கிறிஸ்தவர் இவர்தான். அடுத்ததாக ஹென்றி பவர். இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அதுபோக நமது சென்னையில் பணிபுரிந்த போர் வீரர் ஒருவனின் மகனாக சென்னை சிந்தாத்திரிப்பேட்டையில் பிறந்த இந்த ஹென்றி பவர் என்பவர் தனது மேல் படிப்பை இங்கிலாந்தில் படித்து முடித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கே திரும்பி போதகராக பணியாற்றினார். இவர் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் லத்தீன், கிரேக்கம், ஹிந்துஸ்தானி, தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றறிந்தவர். நன்னூலையும் பகவத்கீதையையும் இவர்தான் மொழிமாற்றம் செய்தார். ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த வேதாகமத்திற்கு திருத்தங்களை செய்து புதிய வேதாகமத்தை 1867இல் வெளியிட்டார்.
அவர் வெளியிட்ட வேதாகமத்தை தான் இன்றளவும் நாம் தமிழக கிறிஸ்தவர்கள் நமது கரங்களில் இன்று படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி உங்களது பைபிளில் இருக்கின்ற முன் பக்கங்களில் சிலவற்றை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக எல்லிஸ் துரை. இங்கிலாந்திலிருந்து இவர் தமிழகம் வந்தார். தமிழும் வடமொழியையும் கற்றுத் தேர்ந்தார். வீரமாமுனிவரின் நூல்களை பதிப்பிக்க இவர் காரணமாக இருந்தார். அதுபோக தமிழுக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளின் முதல் 13 அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியவரும் இவர்தான். ஒரு கிறிஸ்தவ சமய பணியாளராக தமிழகம் வராமல் பிரிட்டிஷ் அரசின் ஆட்சி நிர்வாகத்துறையின் பணியாளராக வந்து கலெக்டராக பதவி வகித்த இந்த எல்லிஸ் துரை என்பவர் தமிழுக்கு தொண்டாற்றி கடைசி வரை ஒரு தமிழனாகவே வாழ்ந்து இப்போது இருக்கின்ற ராமநாதபுரம் மண்ணில் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக கால்டுவெல் ஐயர் என்கின்ற ராபர்ட் கால்டுவெல். அயர்லாந்து நாட்டவராகிய இந்த ராபர்ட் கால்டுவெல் என்பவர் 1838 சென்னைக்கு வந்து தமிழையும் தமிழகத்தையும் நேசித்த காரணத்தினால் தன்னை ஒரு தமிழனாகவே கருதி கொண்டார். அவர் ஆற்றிய கிறிஸ்தவ பணிகளை விட தமிழ் பணியே அவரை பெருமைப்படுத்திய பணியாக இன்றும் வரை இருக்கின்றது. திராவிட மொழிகளை ஒப்பு நோக்கி பார்த்து ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று தமிழ் மொழியியல் துறைக்கு ஒரு கருவூலத்தையே கொண்டு வந்திருக்கின்றார். நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்நானம், நற்கருணை, வேத அகராதி, பரத கண்ட புராணம், ஞான கோயில் ஆகியவைகள் இவரது படைப்புகள். திராவிட மொழிகளை ஒப்பு நோக்கி ஆராய்ந்தறிந்த இந்த கால்டுவெல் அவர்கள் தமிழ் மொழி திராவிட மொழிகளின் முன்னோடியான மூத்த மொழி என்பதையும் கண்டறிந்தார். இப்படி தமிழின் சிறப்புகளை அனைத்தையும் கண்டுபிடித்து உலக மொழி குடும்பங்களுடன் ஒப்பு நோக்கி பார்த்து உலக மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழியாக தமிழ்தான் இருந்திட வேண்டும் என்று தனது ஆய்வு கருத்தினை அறிவித்து உலகில் உள்ள மொழியியல் அறிஞர்களின் கவனத்தை தமிழ் மீது திருப்பியவரும் இவர்தான். உலகமே வியந்து நோக்குகின்ற உயர் தனி செம்மொழியாகிய செந்தமிழை 1870 முதல் 1890களில் அடையாளம் காண்பித்தவர் இந்த அயர்லாந்து கிறிஸ்தவர்தான். அடுத்ததாக போப் ஐயர். இவர் இங்கிலாந்திலிருந்து 1839 தமிழகம் வந்து திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 43 ஆண்டுகள் தமிழை பற்றி ஆராய்ச்சி செய்தார். தமிழ் செய்யுள் பலவற்றை தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்கின்ற பெயரில் வெளியிட்டார். அதுபோக அவர் தனது நாட்டிற்கே திரும்பி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் இறந்த பிறகு தனது கல்லறையில் தனது பெயருக்கு கீழாக தமிழ் மாணவன் என்று எழுதும்படியாக கேட்டுக்கொண்டார். அடுத்ததாக டெய்லர் ஐயர். இவர் வேதத்தாட்சி என்கின்ற நூலையும் ஆங்கிலேயர் தமிழ் கற்பதற்குரிய நூலையும் எழுதி 1861 வெளியிட்டார். அடுத்ததாக கிளார்க் ஐயர். இவர் தமிழில் சில நூல்களை எழுதி வெளியிட்டார். தீர்க்க தரிசன வியாக்கியானம், போதா ஒழுக்கம் மற்றும் சில நூல்களையும் 1865 திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ட்ரூ ஐயர். ராமானுஜரிடம் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் நூல்கள் பலவற்றை இவர் எழுதியிருக்கின்றார். திருக்குறளின் சில அதிகாரங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார். அடுத்ததாக கல்வெட்டு ஆய்வுத்துறை மற்றும் அகழ்வாய்வு துறைகளிலும் இந்த வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் தங்களது தொண்டை செய்திருக்கின்றனர். கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை, அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸை முதலாக தேடி கண்டுபிடித்து அதை தொகுத்து அதை ஆராய்ச்சி செய்து விளக்கி கூறியவர்கள் இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவர்களாகிய பூலர் மற்றும் வில்லியம் டெய்லர் என்பவர்கள்தான் மிக முக்கியமானவர்கள். அகழ்வாராய்ச்சி துறையிலும் பிரிட்டன் அரசின் உதவியுடன் இவர்கள் தமிழ் மொழிக்கு பல பெருமைகளை சேர்த்திருக்கின்றனர். எல்லிஸ் துரை என்பவரும் ஏரியல் என்பவரும் ஏட்டுச்சுவடுகள் என்பவற்றை தேடி கண்டுபிடித்து அவற்றை தொகுத்திருக்கின்றனர். அடுத்ததாக தமிழின் பழங்கால நாட்டு பாடல்களை சார்லஸ் ஈகோவர் என்பவர் தேடி சேகரித்து தொகுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். இப்படியாக நமது செம்மொழியான தமிழுக்கு இந்த வெளிநாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தமிழகத்திற்கு தேடி வந்து தமிழை படித்து கற்றுக்கொண்டு தமிழ் மொழியின் பெருமைகளையும் தமிழ் மொழிக்கும் பல தொண்டுகளை செய்து நமது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமையை சேர்த்திருக்கின்றனர். இப்பொழுது தமிழ்நாட்டில் சிலர் தமிழ் பேசவே வெட்கப்படுகின்றனர், ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஆங்கிலேயர்களாகிய வெளிநாட்டில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்து தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர் என்பது மிகவும் போற்றத்தக்கது அல்லவா? இந்த வீடியோவில் பல தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவாகிய வரும் வியாழன் மாலை 5 மணிக்கு இந்த வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாமல் தமிழகத்திலேயே பிறந்து வாழ்ந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் ஆற்றிய தொண்டு பற்றி விரிவாக பார்க்கலாம்.
காண தவறாதீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் நம் தமிழ் மொழிக்கு என்னென்னவெல்லாம் செய்திருக்கின்றனர் என்பதை பற்றி அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வரலாற்று தகவல் பின்னணிகளையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.